Hello students, நான் உங்கள் திருவாசகம். So now போகிறோம் 8th Maths chapter 1 numbers example 1.22. The question is the area of square field 3136 meter square, find its perimeter அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சதுர நிலப்பரப்பின் 3136 சதுர மீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும், ஏரியா அப்படின்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த ஸ்கொயரில் இது ஒரு சதுர நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லலாம், இது ஸ்கொயர் ஃபீல்டு. ஸோ இதில் ஏரியா அப்படின்னு என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும், இது உள்ளே இருக்கு இல்லையா. ஸோ உள்ளே இது எல்லாமே இது ஏரியான்னு சொல்லுவோம். பெரிமீட்டர் அப்படின்னு என்னென்னா இந்த சுற்றி இருக்கு இல்லையா, இதை ஃபைண்ட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். ஸோ டோட்டலாக இதோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க, 3136 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துருவாங்க கொஷனில். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் தெரியணும். சொல்யூஷன் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளோ, 3136 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது எப்படி சொல்லலாம், சைட்ஸ் வந்து ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம். ஏரியாஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ சம்திங் ஸ்கொயர்னு இருந்தால் தான் அதோட ஈக்குவல். ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா கட்டாமல் இங்கே என்ன பண்ணணும், சம்திங் ஸ்கொயர், இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும், அதோட ஸ்கொயர் தான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். த சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல்டு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் சொல்கிறோம். த சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல்டு என்ன அப்படின்னா த சைட்ஸ் ஆஃப் the side of the square field எப்படி சொல்லலாம், ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நமக்கு ஸ்கொயர் ரூட் தெரியல, நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம். ஸோ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். So 1 square equal to 1, 2 square equal to 4, 3 square equal to 9, and then 4 square equal to 16, and then 5 square equal to 25, 6 square equal to 36, 7 square equal to 49. சொல்லிட்டு இப்படி நம்ம போட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு இந்த வேல்யூலாம் படிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டுங்க இப்போ இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 3136 நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை நம்ம என்ன பண்ணணும், பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இது 2 இது 2 பேர் பண்ணியாச்சு. ஸோ 2 பேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு 2 டிஜிட் பார்க்குறோம், இந்த ரெண்டு நம்பர் பார்க்குறோம். இதுக்குள்ளே எந்த ஸ்கொயர் வருதுன்னு செக் பண்ணுறோம். ஸோ 31 ஆக்சுவலாக ஈக்குவல் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல். சார் லெஸ் தென் ஈக்குவலாக இருக்கணும், இல்லை இதோட லெஸ் தென்னாக இருக்கணும், இதோட வேல்யூ சின்னதாக இருக்கணும். அப்போ பாருங்கள் 31க்குள்ளே என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். 36 வந்து பண்ணால் இது வந்து என்ன ஆகுது, 31ஓட பெரிய நம்பர். அப்போது 5 5s are 25. 25 இஸ் ஆப்டாக இருக்குமா, 25 என்ன இருக்கும், 31க்கு உள்ளே இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இதை 2 பேர் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஃபஸ்ட் ரெண்டு நம்பருக்கு உண்டான ஸ்கொயர் ரூட் வேல்யூ எழுதுகிறோம். அப்போ 5 5 எழுதுறாங்க. இங்கே 5 இங்கேயும் 5 போட்டுக்கலாம். 5 5s are 25. இதை சப்ராக்ட் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 6. அதே நான் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2ஆல் மல்டிபிள் பண்ண 10 வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரணும், இந்த ரெண்டு நம்பர் அப்படி இங்கே இறக்கலாம். ஸோ அடுத்து இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா, இங்கே நம்ம எந்த நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன, இப்போ 10 × 1 போட்டால் 1ஆல் மல்டிபிள் பண்ணணும். 10ஓட 2 போட்டால் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 10ஓட 3 போட்டால் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் மல்டிபிள் பண்ணணும். நம்ம எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ 10ஓட 4 போடலாமா, 10 இங்கே 4 × 4. ஸோ 4 4 7 16, ரிமைனிங் 1. அடுத்து நான் 0 + 1 1, 4 416 தான் வருது. ஓகே. அப்போ 416 வந்து நமக்கு வேண்டாம். அடுத்து என்ன பண்ணலாம், 5 6 போட்டு பார்க்கலாம். இப்போ 106 ×
6 6 is எவ்வளோ ஸோ 36 36 ரிமைனிங் வந்து 3 அண்ட் தென் 6 3 6 ஜீரோ இருக்கா 0 + 3 வந்து 3 அகெயின் 6 1 6 அப்போது 6 3 6 கிடைக்குது அப்போ 6 போட்டால் ஆன்சர் கிடைக்கும் அப்போ 6 3 6 இது 0 ஆகிடுச்சு அப்போ இங்கே என்ன போடுறோம் 6 இங்கே 6 போட்டால் இங்கேயும் அதே 6 போடணும் அப்போ 56 நமக்கு கிடைக்குது ஓகேவா அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா அப்போது 3136ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன 56 மீட்டர் இப்போ 56 ஸோ மீட்டர் இஸ் த ஸ்கொயர் வேல்யூ the perimeter finally the perimeter of a square field என்ன சரி அதான் நம்ம ஏரியா தானே பெரிமீட்டர்னா 4 சைட்ஸுக்கு 1 2 3 4 சைட்ஸ் இருக்கா அப்போது 4 சைட்ஸ் யூனிட்னு சொல்லணும் அப்போ இதோட என்ன கண்டிஷன் 4 இன்ட்டு சைட்ஸு side in units இப்போ 4 சைடுனா 4 இன்ட்டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 56 இப்போ 4 and 56 வந்து மல்டிபிள் பண்ணால் 224 மீட்டர். This is the solution. Thank you.